Good morning. Today we shall see a few expressions in English with Tamil explanation. பசு புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. A cow is grazing in the field. A cow is grazing in the field. அவன் பழங்களையும் பூக்களையும் விற்கிறான். He sells fruits and flowers. அவன் பழங்களையும் பூக்களையும் விற்கிறான். ரொம்ப சதம் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அமைதியாக இருக்கிறேன்னா வெளியில் போ. கீப் குவைட் ஆர் கெட் அவுட். அமைதியாக இரு அல்லது வெளியே போ. ஒரு மேட்ச் நடக்குது, ஃபுட்பால் மேட்ச். ஒரு டீம் கோல் போட்டுடுறாங்க, வின் பண்ணிடுறாங்க. அப்படின்னோடனே ஒரு ஆச்சரியப்பட்டு கத்துவாங்க, ஹரா we have won the game. ஹாய் நாம் ஜெயித்து விட்டோம். ஹை நாங்கள் ஜெயித்து விட்டோம். உடனே கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் கைதட்டி பாராட்டுறாங்க. கூட்டத்தினர் கைதட்டி பாராட்டினார்கள். The crowd applauded him. The crowd applauded him. கூட்டத்தினர் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஒருத்தர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பால் குடிப்பீங்க கேட்குறாங்க. நான் ஒரு நாளைக்கு 2 தடவை பால் குடிப்பேன். ஒரு நாளைக்கு 2 தடவை பால் குடிப்பேன். I take milk twice a day. I take milk twice a day. ஒரு நாய் போகுது, ஒருத்தன் கல்லை தூக்கி நாய் மேலே எரிஞ்சிட்றான். அவன் நாய் மீது கல்லை விட்டெறிந்தான். He threw a stone at the dog. அவன் நாய் மீது கல்லை விட்டெறிந்தான். ஒருத்தர் பார்க்குறோம், குத்துச்சண்டைக்கு வர்றான், லீனாக இருக்கான், ஆனால் பிரமாதமாக இருக்கிறான், ஸ்ட்ராங்காக இருக்கான்னு வச்சுக்குவோம். அவன் ஒல்லியாக இருக்கிறான் என்றாலும் பலசாலியாக இருக்கிறான். The man is lean but strong. அவன் ஒல்லியாக இருந்தாலும் பலசாலியாக இருக்கிறான். இப்போ சில சமயத்தில் கூட்டமாக இருக்கும் பொழுது தப்பு செய்யாதவங்களையும் தப்பு செஞ்சவங்க மாதிரி சொல்லி தண்டனை கிடச்சிரும். அப்போது ஒரு சாதாரணமாக இருக்கிற கள்ளம் கபடமற்ற ஒருவன் தண்டிக்கப்பட்டான். The man was innocent, but he was punished. அவன் குற்றம் செய்யாதவன் இருந்தாலும் தண்டிக்கப்பட்டான். அவன் கவனமாக கார் ஓட்டுகிறான். அவன் கவனமாக கார் ஓட்டுகிறான். He drives carefully. He drives carefully. நான் தினமும் அலுவலகத்திற்கு போகிறேன். I go to office regularly. நான் தினமும் அலுவலகத்திற்கு போகிறேன். நாங்கள் தினமும் கடவுள் வழிபாடு செய்கிறோம். We pray to God every day. நாங்கள் தினமும் கடவுள் வழிபாடு செய்கிறோம். விவசாயிகள் வயலில் வேலை செய்கிறார்கள். Farmers work in the fields. விவசாயிகள் வயலில் வேலை செய்கிறார்கள். நீ நன்கு டென்னிஸ் விளையாடுகிறாய். You play tennis well. நீ நன்கு டென்னிஸ் விளையாடுகிறாய். ஆனந்த் செஸ் விளையாடுகிறான். ஆனந்த் plays chess. ஆனந்த் plays chess. ஆனந்த் செஸ் விளையாடுகிறான். இப்போ இந்த மாதிரி நம்ம டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணினோமானா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ். தேங்க்யூ.